ஒரு பெண் தன்னுடைய எண்ணத்தை தியாகம் பண்ணிட்டானா அவளே சங்கரனா மாறிடுவா அப்படின்னு பார்வதி சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அத கைலாயத்துல இருக்க சிவன் கேட்டு சந்தோஷப்படுறாரு. பார்வதியோட அப்பாவும் சொல்றாரு, என் பொண்ணு சொல்றது உண்மைதான், இது மகாதேவரோட விருப்பம் தான், இந்த உணவு பசியில இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது, அது மட்டும் இல்லாம மகாதேவருக்கு உணவு மேல பெருசா நாட்டம் கிடையாது அப்படின்னு அவரும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. பார்வதி அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த காட்சி முடியுது. அடுத்த காட்சியில நான் பேசினதுனால எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்க, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்வதி கிட்ட அவங்க அப்பா தனிப்பட்ட முறையில் வேறொரு இடத்துல நின்று சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல, அங்க நடந்தது எனக்கு அநியாயமா பட்டுச்சு, அதனாலதான் நான் அதை எதிர்த்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதேதான் நாராயணனும் விரும்புவாரு, மகாதேவரோட விருப்பம் கூட இதுவாதான் இருக்கும். எனக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, பார்வதி இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடு அப்படின்னு, அதனாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா சொல்றாரு, உன்னோட விருப்பம் நிறைவேறிச்சு போ, ஆனா எதுக்காக இந்த பூஜை பண்ணமோ என்ன காரணத்துக்காக மகாதேவரை வேணுமோ அது இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு வருத்தத்தோட அவர் சொல்ல, எனக்கு இது நல்லா தெரியும்பா, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், இதுக்கான பரிகாரத்தை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, இவர் சொல்ற எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு தெரியாதனமா உனக்கு பார்வதினு பேர் வச்சுட்டேன், அதனால நீ சாட்சாத் அந்த பார்வதி மாதிரியே நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இவங்க அப்படி நான் நிஜமாவே பார்வதியா இருந்திருந்தா இந்நேரம் மகாதேவர் எனக்கு கிடைச்சிருப்பாரு அப்படின்னு அவங்களும் தன்னறியாம சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே, சீக்கிரமே உனக்கு ஒரு மகாதேவர் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்க பார்வதி வெக்கப்பட்டுட்டே சொல்றாங்க. அதுக்கு என்ன அவசியம் இருக்கு, தேட வேண்டியது நீங்க இல்ல, அவரே என்ன தேடி வருவார் அப்படிங்கிறாங்க. கைலாயத்துல சிவன் கண்களை திறந்து பாக்குறாரு. உடனே பார்த்தா அங்க சிவன் பக்கத்துல முருகன் காலத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஏன் இன்னும் கோவமா இருக்கு கார்த்திகை, நீ என் கூடவே இருந்தேன், கூட என் கூட பேசுறதே கிடையாது, உனக்கு என் மேல இருக்க கோவம் குறையிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாரு. அதுக்கு கார்த்திகேயனும், என்னுடைய தாய் என் கூட இங்க இல்லைங்கிறதுதான் அதுக்கான காரணம், ஒவ்வொரு நொடியும் என்னோட துன்பம் அதிகமாயிட்டே போகுது, எனக்கான தண்டனை எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க, என்னோட சாபத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, இதுதான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்க சிவன் சொல்ல, உன்னோட சாபத்தை மட்டும் இல்லப்பா என்னுடைய கடமையை கூட அவ ஏத்துக்கிட்டா அப்படிங்கிறாரு. உன்னை கார்த்திகனும் அப்படின்னா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஒரு தந்தையா நல்வழி காட்டுறது என்னோட கடமை, ஆனா அவ அந்த கடமையை ஏத்திட்டு இருக்கா, அவளுக்கு உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும், உன் நிலையை நீ உணரணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், ஒருவேளை அப்படி பிறவி எடுத்திருந்து உன்னோட தவறெல்லாம் உன் நினைவுக்கு வந்தா அதுக்கான அனுபவ பாடத்தை இப்படித்தான் கத்திட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு அவரோட கால்களை பிடிச்சிட்டு அழுகிறாரு. ஆனா தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்காக உங்களுக்கும் அதே தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு அழுகிறாரு. இவன் அவர் தலையில கை வச்சு அவரை ஆறுதல் படுத்திட்டு, அது தண்டனை இல்ல கார்த்திகேயா, அது எனக்கு ஒரு வாய்ப்பு தான், ஏன்னா கணவனுக்கு தன்னோட மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைக்கான வாய்ப்பு, காலங்கள் உருண்டோடிருச்சு, பார்வதியோட பயணம் முடிய நேரம் வந்துருச்சு, எழுந்துரு அப்படிங்கிறாரு. கார்த்திகேயன் கண்ணீரை தொடச்சிட்டு எழுந்து நிக்க அவர் சொல்றார், தந்தை தன்னோட பையனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு, தன் தாயோட கதைகளை தன் பையனுக்கு சொல்றதா சொல்லியிருந்தாரு, அதுக்கான சமயம் வந்துருச்சு அப்படிங்க. அடுத்த காட்சியில பார்வதியை காமிக்கிறாங்க. அவங்க சிவலிங்கத்துக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்து சொல்றாங்க, என்னுடைய நோக்கம் உங்களை அவமானப்படுத்துறது கிடையாது, அதே நேரம் நான் நம்புற விஷயங்களை உங்களோட பக்தர்கள் மனசுல பதிய வைக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது, என் மனசுக்கு சரின்னு பட்டதான் நான் செஞ்சேன், நான் செஞ்சதுனால உங்களுக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா நான் அதை ஏத்துக்கிறேன், ஆனா எங்க கிராமத்துல இருக்க பஞ்சத்தை போக்கத்துக்கு ஏதாவது செய்யுங்க, எங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன், இதுக்கான பரிகாரத்தை நானே தேடுவேன்னு சொல்லியிருக்கேன், நான் செஞ்சது நியாயமா இருந்தா என்னோட பக்தி தூய்மையானதா இருந்தா நீங்க எனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன், என்னுடைய வழி சரி அப்படின்னா நீங்க எனக்கு அதை உணர்த்துங்க அப்படின்னு அந்த அம்மா உருகி வேண்டிட்டு இருக்கு. அதை சிவன் அங்க இருந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. சிவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னது அவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு இதமான காத்து வீசுது. அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அவங்க மேல மழையா பொழிய ஆரம்பிக்குது. மணியும் ஓசை எழுப்ப ஆரம்பிக்க அப்போ அந்த மலர் மலைக்கு இடையில சிவன் அங்க நிக்கிறாரு. மீனவர்களோட வேஷத்துல நிக்கிறாரு. பார்வதி நீங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.